Welcome to VK Panimalar Academy. Today we are discussing about the 12th standard accountancy, unit number first, accounts from incomplete records. First of all, I read the question, after that I explain the answer. On 1st April 2018, Subha started with a capital of rupees 1,20,000. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31/3/2019. Okay, so they are given by the question, left side. So bank overdraft 50,000. So debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakhs. Okay, va? But right side, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. Right? So below of the table given the adjustment. During the year she withdrew 30,000 for personal use. Withdrawn means withdrawn, drawings எடுத்துருக்காங்க. She introduced further capital of rupees 40,000. Introduced additional capital introduce பண்ணியிருக்காங்க. So calculate her profit or loss. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கணும். இதான் கான்செப்ட். ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிளியராக மைண்டில் செட் பண்ணணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் கண்டுபிடிச்ச நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதுலேருந்து கேபிட்டல் கிடைக்கும், க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அந்த க்ளோசிங் கேபிட்டல் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? வெரி சிம்பிள். ரைட்? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸோ யூ வில் டேக் இன் எ அக்கௌண்டன்சி நோட். யூ வில் டேக் இன் எ அக்கௌண்டன்சி நோட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளங்கிறது என்னென்னா, உங்களுடைய நோட்டில் டபுள் சைடில் என்ட்ரி போடணும். ஒரு அக்கௌண்டன்சி நோட்டில் டபுள் சைடில் என்ட்ரி போடணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு நோட்டை சென்டர் பேஜில் எடுத்து டபுள் சைடு வர மாதிரி எடுத்துங்க. எடுத்துகிட்டு கொஸ்டின் நம்பர் 7, அது சொல்யூஷன் நம்பர் 7 ரைட் பண்ணிக்கங்க. அந்த நோட்டில் மிடில் இன் த புக்ஸ் ஆஃப் சுபா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆன்சரும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதை யார் பிஸ்னஸ் மேனுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை மென்ஷன் பண்ணாமல் விட்டால் என்ன பண்ணணும்னா, ஸோ எக்ஸாமில் மார்க்கு போயிடும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 1 லைன் பிலோ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அஸ் ஆன் 31/3/2019. 31/3/2019. ஓகே, ரைட். ஸோ இது என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் என்ன சொன்னேன், ஐ டோல்ட் தட் ஆன் லாஸ்ட் கிளாஸ். அது இப்போ மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஷீட் மாதிரி, ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைபிலிட்டிஸ்னு ஒரு சைடு, அசட்ஸ்னு ஒரு சைடு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி போடலாமா? ஃபஸ்ட்டு எந்த சைடு என்ட்ரி போடலாம், லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுனா லைபிலிட்டி சைடு. லைபிலிட்டி சைடுனா பொறுப்புகள். ஓகே,
ஸோ லைபிலிட்டிஸ் என்ன சார், பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ சார் இருக்குன்னா 50,000. ஸோ இந்த 50,000 என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டோட என்ன பண்ணுறோம், லைபிலிட்டி சைடு அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போடணும். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற ஐட்டம் வந்து ஒன் ஆஃப் த லைபிலிட்டி ஐட்டம். இது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நான் லைபிலிட்டி சைடு போகணும், அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போடுங்க 90,000 ஓவர். தென் பில்ஸ் பேயபிள்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த லைபிலிட்டி ஐட்டம். லைபிலிட்டி சைடு போட்டுருங்க. ஹவு மச் ஆஃப் த ருபீஸ்னா 2,40,000. Do you understand, student? Okay. Then statement liability side over. Next we will go to the asset side. So assets na என்ன சார்னா debtors na உங்களுக்கு தெரியும், you mean கடனாளிகள். ஓகே. ஸோ டெட்டார்ஸுங்கிற ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். இந்த அசட் ஐட்டம்னா அதோட அமௌண்ட் எவ்வளோ சார், 1,80,000. இந்த 1,80,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுறீங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஐட்டம் பில்ஸ் ரிசீவபிள்னால் 70,000 கொடுத்துருக்காங்க. இந்த 70,000 மீன்னா அசட் சைடு போய் என்ட்ரி போடுங்க அவுட்டர் காலத்தில். எவ்வளோ, 70,000. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் ஒன் ஆஃப் த அசட்ஸ், சொத்து. ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறீங்க, அசட் சைடு போய் 30,000 என்ட்ரி போடுறீங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மெஷினரினா 3 lakh. ஸோ மெஷினரி ஒன் ஆஃப் த அசட் ப்ராப்பர்ட்டி. அதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அசட் சைடு போய் 3 lakhன்னு அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போடுறீங்க. ஓகே. ஸ்டாக் இன் ட்ரேடு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்காக, அந்த தொழிலுக்காக அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாரு, ஸ்டாக்கை யூஸ் பண்ணிருக்காரு. அப்போ அதுக்கு நேம் என்ன சார்னா, அதான் ஸ்டாக் இன் ட்ரேடு. அது ஒரு அசட் சைடு போய் என்ன பண்ணுறீங்க, 1,60,000 சொல்லி அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போடுறீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ என்ன பண்ணுறோம், ஏன் சார் ஒய் ஆர் யூ என்டர் ஃபார் த அசட் சைட் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குங்கிறதுனால அசட் அங்கே போடுறோம். மற்றும் ஏன் இன்னர் காலம் அவுட்டர் காலம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, அவுட்டர் காலத்தில் போடணும்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் போடலாம். சப்போஸ் இஃப் எனி அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் இன்னர் காலத்தில் போட்டு அவுட்டர் காலத்தில் காட்டலாம். ஓகே. ஸோ டூ யூ மைண்ட் இட், டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா. தென் லாஸ்ட் ஐட்டம் கேஷ் இன் ஹேண்டு. அந்த சுபாங்கிறவங்க கையில் வந்து கேஷாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொன்னால் 60,000. இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். இது ஒரு அசட் ஐட்டம். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அசட் சைடு போய் 60,000ங்கிறத வந்து அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போடணும். ஓகேவா. ஸோ நம்ம மோர் ஓவர் என்ன பண்ணிட்டோம், எல்லாமே என்ட்ரி போட்டாச்சு. ரைட்டா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த சைடு வந்து விச் சைடு இஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட், எந்த சைடு வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா. இப்போ ஒரிஜினலாகவே வந்து அசட் சைடு தான் என்ன அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ஹையாக இருக்குது, 8 lakh இருக்குது. ஓகேவா. அப்போ அந்த 8 lakh வந்து அசட் சைடு என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரி போடும்போது என்ன பண்ணும், ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணும்போதும் டேலி பண்ணும்போதும் 3 லைனில் வந்து டேலி பண்ணுங்கள். ஏன் சார் அப்படின்னா, மேலே டாப் லைன் விட்டுருங்க, கீழே லோயர் லைனை விட்டுருங்க, மிடில் லைனில் என்ட்ரி போடுங்க. அப்படி என்ட்ரி போட்டால் தான் என்ன பண்ணோம், நமக்கு அந்த பேலன்ஸ் பண்ண அமௌண்ட்டு அதோட விசிபிள் கரெக்டாக இருக்கும். ரைட்டா. ஸோ வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, நீ ஃபியூச்சரில் உங்களோட நோட்டை ஸோ டர்ன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சரியாக தெரியும். ரைட்டா. டோன்ட் ஃபர்கெட். ரைட். ஸோ அதே 8 lakh என்ன பண்ணுறீங்க, அசட் சைடு போடுறீங்க. அதே 8 lakh என்ன பண்ணுறீங்க, லைபிலிட்டி சைடும் என்ட்ரி போடணும். ஓகேவா. போட்டாச்சு. இப்போ நம்ம லைபிலிட்டி சைடு இருக்க 8 lakhையும் சரி, இந்த பக்கம் அசட் சைடு இருக்க 8 lakh நம்ம போட்டோம்ல. இப்போ இந்த அசட் சைடு இருக்க 8 lakh வச்சு லைபிலிட்டி சைடு இருக்க வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகே.
ஸோ லைபிலிட்டி சைடு எவ்வளோ ஒரிஜினல் அமௌண்ட் இருக்குது, ஒரு 50,000 ஒரு 90,000 1,40,000 அடுத்து ஒரு 2,40,000 இருக்குது. அப்போ 2,40,000னா ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 3,80,000. 3,80,000. 8 lakh சப்ட்ராக்ட் 3,80,000னா 4,20,000 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் எந்த சைடு சார் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா லைபிலிட்டி சைடு. ஓகேவா, இந்த லைபிலிட்டி சைடு தான் 4,20,000 வருது. இந்த 4,20,000 டிஃப்ரென்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கு நேம் என்ன சார்னா அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல். கேபிட்டல் ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் 4,20,000 போட்டு லைபிலிட்டி சைடு என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டு டேலி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ ஒய் ஆர் யூ மென்ஷன் ஃபார் த கேபிட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, ஏன் சார் நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் மென்ஷன் பண்ணணும் ஒரு கொஸ்டின் வரும், டவுட்டு. அப்போ நம்ம மேலே என்ன பண்ணிட்டோம், க்ளோசிங் இயர் போட்டோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31/3/2019 போட்டோம்ல. அப்புறம் அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம லைபிலிட்டி சைடு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் உண்ட அமௌண்ட்டுக்கு வந்து எம்டியாக கேபிட்டல்னு காட்டினா போதும். எம்டியாக கேபிட்டல்னு காட்டினா போதும். அங்கே வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாட் நீட். ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? Are you clear? Right. So next, we will prepare for the statement of profit or loss. இது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போனோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு பார்க்கணும். நம்மளோட கொஸ்டினில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, புக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டிங்க. எங்கே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்க போகிறோம். ரைட்டா, நீங்கள் அதே நோட்டில் அதே ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பேஜில், இல்லாட்டா நெக்ஸ்ட்டு பேஜ் போனாலும் பரவாயில்ல. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது டபுள் சைடு நீங்கள் என்ட்ரி போடணும். ப்ராஃபிட் ஆர் லாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிங்கிள் சைடு என்ட்ரி போடணும். ஓகேவா, ரைட்டா, டு அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31/3/2019. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லென்த்தாக காலம் விட்டுக்குங்க. அமௌண்ட் அது வந்து உங்களுடைய நோட்டில் வந்து அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுருங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஸ்டெப், க்ளோசிங் கேபிட்டல் அசான் 31/3/2019. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டு வேர் இஸ் கம்மிங் ஃப்ரம் அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அமௌண்ட்டு தான் இங்கே என்ட்ரி போடணும். ரைட், அது எவ்வளோ சார் அப்படின்னா 4,20,000. ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப், ஆட் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 30,000. அந்த கொஸ்டின் டேபிளில் வந்து கீழே கொடுத்துருக்கான். கொஸ்டின் டேபிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ரைட்டா, எவ்வளோ சார் அப்படின்னா 30,000. ஓகே, அப்போ ஆட் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 30,000 நீங்கள் போட்டிங்க. ஓகேவா, ரைட். நீங்கள் ஏற்கனவே போட்ட க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் 4,20,000. நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டது எவ்வளோ, 30,000. இப்போ நம்ம ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4,50,000. ஓகேவா, 4,50,000. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப், less additional capital introduced during the year 40,000. அடிஷ்னல் கேபிட்டல் அறிமுகப்படுத்திருக்காங்கல்ல, புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, புக்கில் வந்து 40,000. ஓகே, நம்ம எதை பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். 4,50,000 சப்ட்ராக்ட் 40,000னா 4,10,000. 4,10,000. இந்த 4,10,000க்கு இப்போ இந்த பிளேஸில் வந்து ஒரு ஹெட்டிங் நேம் தர போகிறோம். அது என்ன சார் ஹெட்டிங், என்ன நேம் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 4,10,000. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஸ்டெப், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2000
18th. ஓகேவா? இந்த ஓப்பனிங் கேபிட்டல்ங்கிறது உங்களோட புக்கில் கொஸ்டினில் டாப்லேயே கொடுத்துருக்காங்க. 1,20,000ங்கிறத வந்து உங்களோட புக்கில் அக்கௌண்டன்சி புக்கில் டாப்லேயே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஓகேவா? அது என்ன பண்ணுறோம்? 1,20,000 ரைட். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 4,10,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000. அப்போ நம்ம இதை லெஸ் பண்ணால் கிடைக்கும். 4,10,000ல் வந்து 1,20,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு 2,90,000 கிடைக்கும். 2,90,000 கிடைக்கும். இந்த 2,90,000 தான் ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர். 2,90,000. இந்த 2,90,000ங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கணும், இல்லை எப்படி சார் இதுக்கு மெத்தடு டெக்னிக்னு கேட்கலாம். ஓப்பனிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் 4,10,000 இருக்குல்ல, ஓப்பனிங் கேபிட்டல் அளவுக்கு 1,20,000 இருக்குது. அப்போ இது ப்ராஃபிட். எப்படி சார்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்டோட வேல்யூ லோயஸ்ட்டாக இருந்தால் ப்ராஃபிட். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் ஃபார் யூ. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஹையஸ்ட்டாக இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் லோயஸ்ட்டாக இருந்தால் ப்ராஃபிட். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஹையஸ்ட்டாக இருக்கா 4,10,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 இருக்கா. இதை நம்ம ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா 2,90,000. இதுதான் என்ன பண்ணோம்? ப்ராஃபிட். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட்டு கிளாஸ்லேயும் நான் இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், தென் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ரைட். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அந்த அம்மா கரெக்டாக வந்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணல. அதையும் நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்தோம். இந்த கொஸ்டினில் வர இது வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? இஃப் எனி டவுட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஓகே. ஸோ இந்த சேனலை வந்து இந்த சொல்யூஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் சொல்யூஷனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.